வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பின்லாந்து இடையே வலுவான நட்புறவு நிலவுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா மாநிலங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா, மகாராஷ்டிரா, மேற்குவங்கம், நாகாலாந்து, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள பின்லாந்து அதிபர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்டப் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ரெய்சினா மாநாட்டில் பங்கேற்பதற்காக பின்லாந்து அதிபர் இந்தியா வந்திருப்பது பெருமைக்குரியது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். பின்லாந்து இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடு என்றும் நீண்டகால ஜனநாயக நடைமுறைகளை இரு நாடுகளும் பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொருளாதார ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று இரு தலைவர்களும் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். முன்னதாக பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ராணுவ நடவடிக்கை மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் மேற்காசிய பகுதிகளில் போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகளுக்கு இரு நாடுகளும் முழு ஆதரவு அளிக்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியா, பின்லாந்து நாடுகளுக்கு இடையே சுற்றுச்சூழல், ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா மாநிலங்களுக்கு செல்கிறார். இன்று நடைபெறவுள்ள நாகாலாந்து பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நாளை மிசோரம் செல்லும் அவர் ஐஸ்வாலில் உள்ள மிசோரம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் திரிபுரா செல்லும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அகர்தாலாவில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள சுய உதவி குழுக்களின் அரங்குகளை பார்வையிடுகிறார். தெலங்கானா, மகாராஷ்டிரா, மேற்குவங்கம், நாகாலாந்து, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிக்கையை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். தெலங்கானா மாநில ஆளுநராக திரு ஷிவ் பிரதாப் சுக்லாவும், மகாராஷ்டிர மாநில ஆளுநராக திரு ஜிஷ்ணுதேவ் வர்மாவும், மேற்குவங்க மாநில ஆளுநராக திரு ஆர்.என். ரவியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநில ஆளுநராக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அத்தா ஹஸ்னைன் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து மாநில ஆளுநராக திரு நந்த் கிஷோர் யாதவும், ஹிமாச்சல பிரதேச ஆளுநராக திரு கவிந்தர் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். லடாக் யூனியன் பிரதேசத்தின் துணை நிலை ஆளுநராக திரு வினய்குமார் சக்சேனாவும், தில்லி துணை நிலை ஆளுநராக திரு தரண்ஜித் சிங் சந்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விமானப்படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்களின் அவசரகால உதவிக்காக தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெயின் விலை 2% அதிகரித்துள்ளது. இதனிடையே மத்திய ஆசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதுகுறித்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானிடம் ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இப்பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்தியா, பிரான்ஸ் நாடுகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி மற்றும் ஓமன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அல்பு ஜைதியுடனும் மத்திய ஆசியாவில் நிலவி வரும் சூழல் குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தொலைபேசி வாயிலாக விரிவான ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். போர்ச்சுகல் துணை அதிபர் திரு மார்க்கோஸ் பெரஸ்ட்ரெல்லோ தலைமையிலான நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹர்வன்ஸை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின்போது இந்தியா போர்ச்சுகல் இடையே வலுவான நட்புறவையும் வரலாறு மற்றும் கடல்சார் ரீதியிலான நீண்டகால தொடர்புகளையும் கொண்டுள்ளதாக திரு ஹர்வன்ஸ் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கையும் மரியாதையும் வைத்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் புதிய மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் உரிய நேரத்தில் நீதி வழங்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வலுவான வாதங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள், ஏனாம், குஜராத் மாநிலத்தின் கடலோர பகுதிகள், கோவா, கொங்கன் ஆகிய பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் மத்திய பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. நாட்டின் பன்முக கலாச்சாரம் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் மேம்படுத்தப்பட்ட இணையதளம் நேற்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமை மாளிகையில் இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் டிஜிட்டல் முறையில் நாட்டின் தொன்மையான கலாச்சாரம் குறித்த தரவுகளை அறிந்து கொள்ள முடியும். கையெழுத்து பிரதிகள், பழமையான ஆவணங்கள், அரிய வகை புத்தகங்கள், ஓவியங்கள் உள்ளிட்டவை இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் என்ஜிகா லாங் அங்கஸை வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சோனாலி சிங், லிகித் ஸ்ரீவத்சவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நிக்கோலே சாவ், அமண்டா யாப் இணையை வென்றது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் நயானா ஒயாசிஸ், வர்ஷினி விஸ்வநாத் ஸ்ரீ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கௌஷல் தர்மேந்தர் சமர்வீர், ஹமர் லலித் சுவாலா, சித்தார்த் குப்தா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையில் நேற்று நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் 42 பந்துகளில் 89 ரன் எடுத்தார். இதனையடுத்து 254 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன் எடுத்தது. ஜேக்கப் பேத்தல் 48 பந்துகளில் 105 ரன் எடுத்தார். இப்போட்டியில் இந்தியாவின் சஞ்சு சாம்சன் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அகமதாபாத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பின்லாந்து இடையே வலுவான நட்புறவு நிலவுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா மாநிலங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா, மகாராஷ்டிரா, மேற்குவங்கம், நாகாலாந்து, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.